If the mass of the bomb in a simple pendulum is increased 2-3 times the original mass become 3m. மறுபடியும் படி. The mass of the bomb in a simple pendulum is increased to 3 times the original mass. Its length is made half. L become L by 2 மாறிச்சு. The new time period of oscillation is இது x னா இது x by 2 மாறிச்சு. Then the value of x. Original time period x ன்னு வச்சுக்கிட்டாங்க. The new time period of oscillation is x by 2 times the original. X by 2 times the original. Correct? Right. X is the original time period. அப்போ 2 pi into root of m by k. அப்போ pendulum mass depend பண்ணாது. So formula is time period equal to 2 pi into root of L by G தான். அது ஒரிஜினல் டைம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், which is equal to 2 pi into root of L by G. இது equation 1. ரெண்டாவது கேஸ்க்கு டைம் பீரியட் x by 2 மாறிடுச்சு. 2 pi into root of L become L by 2. L by 2 into G. Equation 1 இது equation 2. கேட்டது x தான் கேட்டிருக்கு. அப்போ இப்போ x இருக்க இடத்துல இதை போட்டுடலாமா? ஸோ ஓகே, மறுபடியும் இந்த கொஸ்டினை கொஞ்சம் கிளியரா படிப்போம். If the mass of the bob is in a simple pendulum is increased 3 times the original mass, the length is made half, then the new period of oscillation is x by 2 times original period. Original period t. New period வந்து x by 2 times of original period. இப்போ நான் ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்ப இதான் நியூ டைம் பீரியட், இதான் நியூ டைம், இது ஒரிஜினல் டைம் பீரியட். ஒரிஜினல் டைம் பீரியட் ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நியூ டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? இட் இஸ் கிளியர். டைம் பீரியட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். அப்ப மாஸ் வேரியேஷன் அந்த டைம் பீரியடை அஃபெக்ட் பண்ணியிருக்காது. அப்போ நியூ டைம் பீரியட் டி டேஷ் வில் பி ஈக்குவல் டு பை ரூட் ஆஃப் லெங்த் வந்து L by 2 ஆயிடுச்சு செகண்ட் கேஸ்ல இன்டு G. இப்போ நியூ டைம் பீரியட் இருக்க இடத்துல நீ என்ன போட போற? இந்த டேர்மை கொண்டு வந்து போட போற. அப்போ x by 2t equal to 2 pi into root of L by 2G. அப்போ இதுல நம்ம என்ன எடுக்கலாம்னா இந்த டைம் பீரியட் 1 by root 2 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா, மற்றது இந்த ஒரிஜினல் டைம் பீரியட் தானே, which is equal to x by 2 into t. கம்பேர் பண்ணி t கேன்சல் ஆயிரும். x தான் கேட்டிருக்காங்க. 2 by root 2 multiplied by root 2 divided by root 2 போடு. root 2 into root 2 இந்த டேர்ம் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் இஸ் root 2 is the answer. ஸோ கொஞ்சம் கிளியரா புரிஞ்சு படிச்சுக்கணும். நியூ டைம் பீரியட் இஸ் x by 2 times original time period. இதான் நியூ டைம் பீரியட். x by 2 times original time.